morning students. Last video exercise 7.2 சில சம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா அடுத்த ரெண்டாவது சம் சொல்லியிருந்தேன் இல்லையா? சரிங்களா? இந்த 7.2ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 21 சம்ஸ் இருக்கு. ஒரு சில கணக்குகள் மட்டுமே நான் போடுறேன், எல்லா கணக்குலையும் போட முடியாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் போடுறேன், மீதி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல் அனுப்பி விடுறேன், அந்த மெட்டீரியலை பார்த்து சால்வ் பண்ணிக்கணும், புரியும் உங்களுக்கு. சரிங்களா? புரியலீங்கன்னா கேளுங்க. எல்லா கொஸ்டினையும் நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் பத்தாது. சரிங்களா? சரி பாருங்க, 7.2ல கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 3, 4 கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின். ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு 4a² b² + c² எல்லாம் நிலவுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து LHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். கவனமாக பாருங்க, LHS அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் சைடு இது C1 C2 C3. இந்த C1ல A காமன் எடுத்துறேன். அப்போ இங்கே A காமன் எடுத்து ஒரு A மிஞ்சி இருக்கும். இதுலயும் ஒரு A எடுத்துட்டா A, இங்க 2A இருக்கா, A² இருக்கு, 2A. ஒரு A எடுத்துட்டா A மட்டும் தான் இருக்கும். இங்க இருக்கிற A எடுத்துட்டோம்னா அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலா எப்படி இருக்குமா, இது A இன்டு அதாவது A இந்த ரெண்டு டேர்ம்ல A காமன் எடுத்தோம்னா A + B மட்டும் வருமா. அப்ப அந்த A எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, அந்த A + B மட்டும் இங்க இருக்கும். அதே போல இங்க A வருதுன்னா B மட்டும் இருக்கும். அதே போல இங்க B எடுக்கிறேன், இங்க C எடுக்கிறேன். நம்ம வெளியே என்ன கிடைக்கும், ABC ன்னு கிடைக்குமா? மிஸ்டர் புரியுதா? அடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்ல R1 gives R1 + R2 + R3 எல்லாத்தையும் கூட்டி இங்க போடுறேன். அப்ப இந்த போற ஒண்ணா 2A 2B வருமா? 2 × A + B 2 × A + B. புரியுதா? இது எல்லாத்தையும் கூட்டி இங்க போடுறேன். அப்ப 2A இருக்கு, 2B இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு, 2A 2C இருக்கு. அப்ப இந்த மாதிரி வருமா? இந்த 2 எடுத்து இங்க எழுதிருக்கு. சரிங்களா? இந்த 2 எடுத்து ஒரே ஸ்டெப் இங்க எழுதிட்டா எழுதிங்க. அப்ப இந்த 2 எடுத்துலாமா? இந்த ரோல இருந்து 2 வெளிய எடுத்துட்டேன். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து இந்த 2 எடுத்துட்டா இங்கே இருக்கு, உங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதுல இருந்து இதை கழிக்க போறேன். R2 gives R1 அப்படியே வச்சிருக்கேன். R2 மட்டும் R2 gives R2 - R1 இதுல இருந்து இதை கழிக்கிறேன். அப்ப A + B A - B A + B - A + B 0 ஆயிடுமா? -C அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிக்கிறேன். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, -C இருக்கும். 0 வரும். இதுல இருந்து கழிச்சா -C. இது நம்ம யூசுவலா என்ன லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷன் படி எக்ஸ்பாண்ட் பண்றேன். 2AB இதை வச்சுக்கிறேன். அப்ப எதை பெருக்கணும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். அப்ப இதை ரெண்டையும் பெருக்கலாமா? -× C × A AC. இது 0 பெருக்கலாம், 0 தானே. அடுத்து இப்படி போகாம இப்படி வரேன். 0 இருக்குன்னா அந்த டைம் விட்டுலாமா? அடுத்து -A இங்க மட்டும் தான் அடையாளம், இங்க மாத்த தேவையில்லை. ஏன்னா +, -, அப்ப இது அப்படியே -A இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். அப்ப இது இந்த ரெண்டையும் பெருக்குங்க. அப்படியே பெருக்கி போடுங்க, பெருக்கி எழுதுங்க. +B - C அப்ப -BC -C². அடுத்து இப்படி பெருக்குங்க. இப்படி பெருக்குறது அடையாளம் மாத்திரமா? -AC வரும், +AC -C² வரும், +C². இது ரெண்டையும் அடிச்சோம்மா -C² +C² அடிச்சலாமா? அடிச்சுட்டு 2ABC பேலன்ஸ் தான் நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த AC² இந்த AC² அடிச்சலாமா? இது பெருக்குறீங்க, இந்த A உள்ள பெருக்குறீங்க, இது ரெண்டையும் அடிச்சிட்டோம். A உள்ள பெருக்குறீங்கன்னு வச்சுக்கிறேன், -+ABC இது பெருக்குற உள்ளுக்கு A பெருக்குனா A² C, அடுத்து B பெருக்குனா ABC -A பெருக்குனா +ABC +AC² சரி, இது கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் அடிச்சிட்டோம், அடிச்சிட்டோம். -× +- -A² C பாருங்க, இதை அடிச்சிடலாமா?
ஓகே, அப்ப இங்க ஒரு ஏபிசி இங்க ஒரு ஏபிசி, அப்ப 2abc இது ரெண்டும் பெருக்கணும் 2 into 2 4 a into a square b into b square c into c square equal to RHS. ஓகேவா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சம் அப்படின்னா இப்படி செஞ்சாலும் ஆன்சர் வரும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு சம்மும் டிஃப்ரெண்ட் வேலை நம்ம செஞ்சாலும் ஆன்சர் வரும். ஃபோர்த் சம் பாருங்க, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு R2 gives R2 minus R1, R3 gives R3 minus R2. இது உங்களுக்கு புரியும். அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை வச்சுக்கிட்டு BC 0 கூட பெருக்கினா 0. அடுத்து இந்த டைம் என்ன அடையாளம் மாற்றணுமா? இன்னொரு பிளஸ் மைனஸ் இருக்கு, இப்போ பிளஸ் A இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். 1 into C மைனஸ் B வரும், அடையாளம் மாற்றணும் பிளஸ். அதாவது இப்படி பெருக்கும்போது எல்லாமே ஆக்சுவலா என்ன வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும். இப்படி பெருக்கும்போது அதாவது இப்படி பெருக்கும்போதுதான் என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். நம்பரை எழுதிட்டாங்க. அப்போ மைனஸ் பி இன்ட்டு ஒன்று மைனஸ் பி மைனஸ் பி என்ன பண்ணுங்க பிளஸ் பி. இப்போ இது ஒன்னால பெருக்குங்க, ஒன்னால பெருக்குனா பிசி, ஏஆ பெருக்குனா ஏபிசி, ஏசி பிளஸ் ஏபி. இது எல்லாத்துக்கும் பொதுவாக நான் ஏபிசியை வெளியே எடுத்துறேன். ஏபிசியை வெளியே எடுக்கிறேன். இதை மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏபிசி இருக்கு எடுத்துட்டேன். அப்போ அதுக்கு ஒன்றுன்னு போட்டுக்கங்க. இதில் என்ன எழுத்து இல்லை? ஏ இல்லையா? அதாவது ஏபிசியை வெளியே எடுக்க போறேன். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? பிசி மட்டும் தான் இருக்கு. அப்போ என்ன இல்லை? ஏ இல்லை. அப்போ 1/a. இங்கே என்ன இல்லை? பி இல்லை. 1/b. இதை ஒன்றுக்கு பெருக்குமே நான் சொல். சரிங்களா? அப்போ ஈக்குவல் என்ன இருக்குன்னு RHS. சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய சம் இருக்கு. எல்லாத்தையும் என்னால் ஒர்க் அவுட் பண்ணுறது டைம் கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ஒரு சில கணக்குகள் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி சரிங்களா நான் போட்டு விடுறேன். எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல C2 gives C2 plus C3. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும், பார்த்தாவே புரியும். இந்த ஸ்டெப் கிட்ட இந்த ஸ்டெப் எல்லாம் எப்படி இருக்கும்னா C2 gives C2 plus C3. C2 வந்து எது? இது. C3 ங்கிறது இது. ரெண்டையும் ஆட் பண்ணி C2 C3 ஆட் பண்ணி இந்த இடத்துல போடணும். சரியா? சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணா tan square theta plus 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணா secant square theta minus 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 38. இங்க போட்டனா பாருங்க C2 மட்டும் தான். சரிங்களா? சோ C2 மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. C1 ம் C3 ம் அப்படியே இருக்கு. அடுத்து இதோட வேல்யூ இந்த tan square theta plus 1 ஓட வேல்யூ secant square theta, secant square theta minus 1 ஓட வேல்யூ tan square theta. அப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ட்ரிகோனமெட்ரி ஃபார்முலால நீங்க 10th ல படிச்சிருப்பீங்க. அதனால நான் சொல்லிருக்கேன். secant square இப்போ பாருங்க C1 ம் C2 ம் சமமா இருக்கு. சரி, C2 ம் சமமா இருக்கா? அப்ப therefore 0 equal to RHS. அந்த தேர்ட் சிம்பல் இது கொடுத்துட்டு equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா புரியும். R1 gives R1 minus R2. அதாவது இது R1 இது R2. R1 ல இருந்து R2 கிடைக்கணும். அப்படிதானே? அப்ப வந்து x போயிடு 1 போயிடு இது போயிடு. அப்ப 2a 2b 2c. இங்க பாருங்க இங்க ABC இருக்கா? இங்க 2a 2b 2b. அப்ப ரெண்டு என்னது? சதுசமம். R1 சதுசமம் R3 0. இது எழுதணும் சின்ஸ் ஏன் 0 ஆயிடுச்சு? R1 R3 சதுசமம் இருக்கிறதால 0 ஆயிடுச்சு. அடுத்து செவன்த் क्वेश्चन வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கிறதுக்கு எது சமச்சீர் அணியா இருக்கு? பொதுவடி வித்தை எழுதுக. மீண்டும் அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிதோட வேல்யூக்கு 0 சொல்லணும். செவன்த் क्वेश्चन புக் வச்சிருக்கீங்கன்னா பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எது சமச்சீர் அணியின் பொது வடிவத்தை எழுதுக, மேலும் அதனுடைய அணிகவை மதிப்பு 0 என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
write the general form of Q symmetric matrix and the determinant value of A is 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, the general form of a Q symmetric matrix அப்படின்னா தமிழ்ல எழுதுனா எதிர் சமச்சீர் அணியின் பொது வடிவம் A. நான் மேட்ரிக்ஸ் தான் எழுதுறேன் A. அப்ப ஏதாவது ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். சிம்பிள் தான். டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 போட்டுக்கோங்க. அடுத்து இங்க 3 போறீங்களா, அப்படியே எழுதிக்கோங்க. இங்க என்ன அந்த 3 எலிமெண்ட் என்னென்ன நம்பர் போறோமோ அதே நம்பர் தான் இங்க எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கிட்ட ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். அங்க பிளஸ் இங்க மைனஸ் தான் பிளஸ். சரிங்களா? புரியுதா? டயகனல் எலிமெண்ட்ஸ் 0. இது 3ஐயும் ஃபில் பண்ணுங்க. அதே அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. இங்க இருக்கிற அடையாளத்துக்கு ஆப்போசிட் சைன் போட்டுக்கங்க. சோ டெட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வருது? 0 வருது. செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 8ல இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சரி இந்த டெட்டர்மினன்ட் கொடுத்துட்டு 0 எனில் ABC or GP. ABC வந்து ஒரு பெருக்கு தொடர்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஆல்பாங்கிறது இருக்கு இல்லையா, ஆல்பாங்கிறது ax² + 2bx + c என்ற ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூலமா இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். GP அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப x y z GP பெருக்கு தொடரா இருக்கணும்னா y² = xz அப்படின்னு சரி அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? x y z வந்து பெருக்கு தொடர்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? y² = xz அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நம்ம ABC வந்து GP அப்படின்னு ப்ரூவ் பண்ணா b² = AC ப்ரூவ் பண்ணனா போதும். அடுத்து வந்து ஆல்பாங்கிறது ax² + 2bx + c க்கு வந்து ரூட்டா இருக்கணும்னா x க்கு பதிலா ஆல்பான்னு போட்டா இதோட மதிப்பு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும் அப்படின்னு. சரிங்களா? சரி வாங்க. கொடுத்திருக்கிற டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இந்த லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து 6 வழிகள்ல செய்யலாம். R1 வழி, R2 வழி, R3 வழி, C1 C2 C3 6 வழிகள்ல செய்யலாம். இந்த 6 வழிகள்ல எந்த ரோவோ அல்லது காலத்துல 0 அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கோ அதன் வழியா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் C3 வழியா செய்யறேன். அப்ப என்ன செய்யறேன்? இதை வச்சுக்கிறேன். அதை வச்சுட்டு அந்த ரோவையும் அந்த காலத்தையும் வச்சுட்டா இதை பெருக்கணுமா, டைரக்டாவே பெருக்கிறேன். B × BC Bα + C. B B² வருங்க. Aα + B வச்சுக்கிட்டு இதனை பெருக்கிறேன். B × B² α + BC. அடுத்து இதனை பெருக்கணுமா, பெருக்கி அடையாளம் மாத்தி போடணும். இது C என்ன இங்க பெருக்கிறேன். அப்ப -AC α BC. இப்படி பெருக்கும்போது பெருக்கிட்டு அடையாளம் மாத்த போடணும். இதை கேன்சல் பண்ணிடுங்க. சரி, அது அப்புறம் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து இது என்னது? மைனஸா? மைனஸ் போட்டுட்டு இதை போடுறேன். அப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுணும். அப்ப இதனையும் பெருக்கணும். டைரக்டா பெருக்குங்க. AB α + AC. அடுத்து இதனையும் பெருக்கணும். -AB α - B². இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வருது B² α - AC α இருக்கா. இந்த டேர்ம் நான் மைனஸ் ஆல்பாவை வெளியே எடுத்துறேன். ஏன்னா ஸ்டெப் சுருங்கணும் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஆல்பாவை வெளியே எடுத்து நான் பாருங்கன்னா இதை அடிச்சிட்டேன். மிச்சம் என்ன இருக்கு? இதுவும் இருக்கு. இதுலயும் ஆல்பா இருக்கு, இதுலயும் ஆல்பா இருக்கு. நான் பிளஸ் ஆல்பாவை எடுக்காம மைனஸ் ஆல்பாவை வெளியே எடுத்துறேன். மைனஸ் ஆல்பாவை வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறிடும், மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும். சரிங்களா? பிளஸ் ஆல்பாவை எடுத்து அப்படியே இருக்கும், மைனஸ் ஆல்பாவை எடுத்தா அடையாளம் மாறிடும். அப்ப என்ன ஆகும்னா இது -b² மாறிடும், இது பிளஸ் AC மாறிடும். அதனால மைனஸ் ஆல்பாவை வெளியே எடுத்துறேன், இந்த பெருக்கலை வெளியே எடுத்துறேன். இது -b², இது பிளஸ் AC மாறிடும். எதுக்கு சார் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ புரியும். இப்ப AB ஆல்பாவையும் அடிச்சிட்டேன். அப்ப -b α + c இன்டிங் மிச்சனா AC -b² வருமா. இப்ப இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டு சேம் இருக்கான்னு பாருங்க. பாருங்க +AC -b², +AC -b². இப்ப இந்த டேர்முக்கும் பொதுவா எதை எடுத்துறேன்?
ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வெளியே எடுத்துறேன். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இது அப்படியே இங்க இருக்குமா? இதை பெருக்கி நான் விட்டு கட்டிக்கிறேன். மைனஸ் ஏ ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பி, சரி பி ஆல்பா. இதை பெருக்கி உள்ளுக்கு எழுதிக்கிறேன். அதாவது இதை வெளியே எடுத்துட்டோம்னா இதான் மிச்சம் இருக்கான். இதை அப்படியே எழுதாம இதை பெருக்கி உள்ளுக்கு எழுதிக்கிறேன். அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஏ ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஏ ஆல்பா இன்டு பி பி ஆல்பா. அடுத்து இங்க இதெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இதான இருக்கான். இந்த மைனஸ் மட்டும் உள்ளுக்கு போட்டுக்கிறேன். மைனஸ் பி ஆல்பா மைனஸ் சி. சரிங்களா? இப்போ இது வெளியே எடுக்கட்டான். இதை நான் சுருக்கிறேன் பாருங்க. இந்த மைனஸ் வெளியே எடுத்துறேன். எடுத்து எல்லாமே என்ன ஆயிடும்? பிளஸ் மாறிடும். அப்ப ஏ ஆல்பா ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் வெளியே பிளஸ் தான் எல்லாமே என்ன? பி ஆல்பா இங்க ஒரு பி ஆல்பா 2 பி ஆல்பா பிளஸ் சி. சரிங்களா? ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இந்த மைனஸ் கணக்கு போனா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். மைனஸ் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க விட்டுருங்க. இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 அல்லது இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படி தான் பார்த்திருப்போம். நம்ம ஃபேக்டரைசேஷன்ல x - 2 into x - 1 equal to 0 னா x - 2 equal to 0 or x - 1 equal to 0 அப்படி பாருங்க. ஃபேக்டரைசேஷன்ல காரணிப்படுத்துறதுல அதே போல தான் இங்கேயும் இந்த டேர்ம் equal to 0 இந்த டேர்ம் equal to 0. அப்ப இந்த டேர்ம் equal to 0 அப்படினா இந்த ac minus b square equal to 0 அப்ப ac equal to b square வந்துருச்சா? அப்ப therefore abc are in gp. சமீபம் என்ன எழுதுறாங்க? therefore abc ஆகியவை பெருக்கு தொடரில் அமைந்துள்ளது. எழுதலாமா? abc ஆகியவை பெருக்கு தொடரில் அமைந்துள்ளது. இப்ப இது equal to 0. அப்ப இது equal to 0 னா பாருங்க x இருக்க வேண்டிய இடத்துல கணக்கை கம்பேர் பண்ணிக்கலாம். இதான கணக்குல கொடுத்திருந்தாங்க. x இருக்க வேண்டிய இடத்துல ஆல்பா இருக்கா? அப்ப therefore alpha is a root of this. therefore alpha is a root of. தமிழ் மொழி என்ன எழுதலாம்? therefore இது மட்டும் என்ன? ax square plus 2bx plus c equal to 0 வின் மூலம் ஆல்பா ஆகும். புரியுதா? இப்படி மாத்தி வின் மூலம் ஆல்பா. சரிங்களா? அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க क्वेश्चन ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி ஓகே. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 ன்னு கொடுத்துட்டு क्वेश्चन நம்பர் 19 இடையில நிறைய क्वेश्चंस போடல. நீங்க போடுங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எல்லா क्वेश्चन போடுறதுக்கு சிரமம். நீங்க ட்ரை பண்ணுங்க. தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் எழுதி கூட அனுப்பி விடுறேன். சரிங்களா? ஓகே. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்ப ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. x ஓட வேல்யூ மதிப்பை காண்புன்னு சொல்லிருக்காங்க. உள்ளுக்குள்ள x இருக்கா சார்? இருக்கு. சரி, என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஒரு சின்ன உருமாற்றம் பண்ணிருக்கேன். உருமாற்றங்கள் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் இப்படி வருது. இது ஈஸியா நான் சம் பண்றேன். பண்ணினா உங்களுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நம்மளுக்கு கம்மியாக தான் போட்டுக்கிறேன். மீதி கொஸ்டினும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 20 ஏசி தான். வெரிஃபை தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இருக்கு. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏபியை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அடுத்து ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் அது அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிங்க. ரெண்டையும் பெருக்குங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்க கொஸ்டினை பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம், அதாவது காரணி தேற்றத்தை பயன்படுத்தி காரணி தேற்றத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இனிமேல் பார்க்கறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதனால இதுக்குள்ள உள்ள எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் முடிச்சு வச்சிருங்க. முடிக்கலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எழுதியாவது அனுப்பி விடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.